பிறக்கும்போது சாப்பாடு கூட வழி இல்லாத பையன் இறக்கும்போது தமிழ்நாடோட சிஎம்மாக இறந்துருக்காருன்னா நம்ப முடியுமா? குட்டி சக்ஸஸ் ஸ்டோரிஸில் இன்னைக்கு எபிசோட் 6 நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. 1917 ஸ்ரீலங்காவில் ஒரு பையன் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயும் அப்பா இறந்து போனதுனால சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பா இறந்து போனதுனால கும்பகோணத்துக்கு வந்துட்டு சில நாள் ஸ்கூலுக்கும் போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க குடும்ப கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலை கூட நிறுத்திட்டு பாய்ஸ் ட்ராமா கம்பெனி அப்படின்ற ஒரு ட்ராமா கம்பெனியில் போய் சேர்ந்துடுறாங்க. ட்ராமா கம்பெனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வேஸ்ட்டு தான் தெரிஞ்சுட்டு சினிமா ஃபீல்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் வந்த புதுசில் எடுக்கிற படம்லாம் வெறும் ஃப்ளாப்பாக போய் வெறும் ஃபெயிலியர்ஸை மட்டுமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இந்தியன் ஆர்மியில் போய் சேர்ந்துடலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு படத்துக்கு வாய்ப்பு வருது. அண்ட் அந்த படமும் பெரிய அளவில் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் எடுத்த படம் எல்லாமே ஹிட் ஆகிட்டு இவருக்குன்னு ஒரு தனி கூட்டமே சேருது. சரி, நம்ம பாலிடிக்ஸில் என்ட்ராகலான்னு முதல்ல டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சிக்கு போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் சில பேச்சு தகராறுலாம் வந்து இவரே அனைத்தின்ற அண்ணா திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இவருக்குன்னு ஒரு தனி கூட்டமும் சேர்த்திக்கிறாரு. அதுக்கப்புறமா 1977 தமிழ்நாடோட சிஎம்மாவும் ஆகுறாங்க.